தேவனுக்கு துதி கனமயம் உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்கள் உங்களை அவர் ஆண்டவராய் சேர்ந்த தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி வாழ்த்தி வரவிருக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 80ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். 80ஆம் சங்கீதத்திலே மொத்தம் 19 வசனங்கள் இருக்கிறது. சாட்சி விளங்கும்படி சோசானிம் எடு என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை மற்ற 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 3 வசனங்கள் விடுதலைக்காக விண்ணப்பிக்கிற பகுதியாக இருக்கின்றது. விடுதலைக்காக விண்ணப்பிக்கின்ற பகுதியாக இருக்கிறது. 4 முதல் 14 வசனங்கள் வீழ்ச்சியால் ஏற்பட்ட விளைவை விளக்குகின்றதாக இருக்கின்றது. 15 முதல் 19 வசனங்கள் விடுதலை மூலம் உயிரடைதல் என்கிற கருத்தை விளக்குகிற பாடலாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, முதலாவது வசனங்களை பார்க்கும்போது, இஸ்ரவேலின் மெய்ப்பெரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும், இஸ்ரவேலின் மேய்ப்பரை எங்களுக்கு செவிகொடும். இந்த வேண்டுதலின் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தேவ மக்கள் எழுப்புதலும் மீட்பும் பெற்று மீண்டும் முழு ஆசீர்வாதமும் தேவ தயமுள்ள தங்கள் இடத்தில் நிலைநிறுத்தப்படும்படி மன்றாடுகின்றான். தெய்வீக பாதுகாப்பு தகர்த்தெறியப்பட்டு வெளியிலிருந்து தாக்கப்படும்படி திறந்த வெளியில் விடப்பட்ட ஒரு ஜனத்தை பற்றி சித்தரிக்கின்றான். வசனம் 12 முதல் 13 வசனங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 5-6 வசனங்களிலே கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்கள் வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் கண்ணீரின் அப்பத்தை புசித்து கேலி போரலானார்கள் என்று சொல்லி சங்கீதம் 5:6 அந்த 80ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் மிகுந்த தாழ்மையோடு மீண்டும் ஒரு முறை தேவன் தமது தயவை காண்பிக்கும்படியும் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற மீதியானவர்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படியும் மறுபடியுமாக பரிந்து பேசி வேண்டுதல் செய்கின்றான். வசனம் 14, 15, 19 வசனங்களை பார்க்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும் முன் தேவ மக்களிடையே காணப்படும் நிலையும் மன்றாட்டும் இந்த சங்கீதத்தில் உணர்ச்சிகளாக காணப்படுகின்றன. வேதாகமத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய நீதி, வல்லமை, பூரண வாழ்க்கை இவற்றை அனுபவிக்காத மக்களிடம் தனித்தனியாகவும் குழுவாகவும் இந்த சங்கீதம் பேசுகிறது. தேவன் தமது வல்லமையாலும் இரக்கத்தாலும் நம்மை புதுப்பித்து எழுச்சியுற செய்யும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். 19ஆம் வசனத்திலே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படும். இதே வசனம் 7ஆம் வசனத்திலும் அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். பிரியமானவர்களை ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.